இன்றைக்கி நான் உங்களோட பேசுகிற தலைப்பு பிளட்டு, ரத்தம். எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். ரத்தம். ரத்தத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? உங்கள் ரத்தத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எங்கே சார், நாங்கள் அதுக்கு கையை கிழிச்சிட்டாலே பயமாக இருக்குது. ரொம்ப பேர்த்துக்கு ரத்தத்தை பார்த்துட்டா மயக்கம் வந்து அடேங்கப்பா அது ஒரு மாதிரி 4 நாளைக்கு பேதி அடித்து ஒரு மாதிரி ஆகி போயிடும். ரத்தம்னா அவ்வளோ பவர்ஃபுல்லு. இன்றைக்கி காவல்துறைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் அடிதடி கேஸுக்கு போயிட்டீங்க, ரத்த காயம் வந்துருச்சுன்னா உங்கள் மேலே போடுற கேஸே வித்தியாசமானது. இந்த ரத்தம் ரொம்ப முக்கியமானது. ஒரு அம்சத்தை இந்த உலகத்துக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். 2 நாளைக்கு முன்னால் நான் ஒரு நண்பர்கிட்ட சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் ஏன் இந்த டாப்பிக்கு எதாச்சியாக பேசினார்னு எனக்கு தெரியல. பட்டு என்னுடைய சிந்தையில் ஓடிட்டு இருந்த அந்த டாபிக் ரிலேட்டடாக இஸ் நாட் த கிறிஸ்டியன். அவர் ஒரு ஜென்டல் பீப்புள், ஒரு புதுஜாதியான ஒரு மனுஷன். அவர் பேசும்பொழுது பேசிக்கிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தார். அவர் திடீர்னு ஒரு விஷயத்தை பேசும்பொழுது அவர் சொன்னார், ஏன் சார் இந்த உலகத்துக்குள்ளே எதையோ கண்டுபிடிக்கிறாங்க, எதையெல்லாம் பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியலான ஹார்ட் கண்டுபிடிக்கிறாங்க, இன்னர் ஆர்கன்ஸை நிறையா கண்டுபிடிக்கிறாங்க, பட் ஏன் சார் ரத்தத்தை மட்டும் இந்த உலகத்துக்குள்ளே எந்த விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியலன்னு என்ன கேள்வி கேட்டார். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான். அப்போ தான் அவருக்கு பதில் சொன்னேன், நீங்கள் கரெக்டாக எங்கள் பைபிள் எழுதியிருக்கிற மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு. நான் இந்த ரத்தத்திற்காகத்தாங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். இந்த ரத்தத்தை எந்த செயற்கை முறை விஞ்ஞானத்தினாலும் உருவாக்கி விட முடியாது. அதனால தான் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் மிகவும் உன்னதமான ஒரு காரியம் என்னன்னா ரத்தம். இந்த ரத்தத்துக்காகத்தான் தேவன் இந்த மனுக்குலத்திற்கு தன் ரத்தத்தை கொடுக்க வந்தார்னு அவர்கிட்ட சொன்னேன். நான் அப்படி சொல்லிட்டு சொன்னேன், உசுறு எங்கே இருக்குதுன்னே மனுஷனுக்கு தெரியலைங்களே சார் அப்படின்னாரு. அவர் என்கிட்ட கேட்டார், உசுறு இங்கு மண்டையில் இருக்குதா, விரல் இருக்குதா, கண்ணில் இருக்குதா, எங்கே இருக்குதுன்னே தெரியலைங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், பைபிள் திட்டவட்டமாக சொல்லி இருக்குது, நம்மளுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று நான் சொன்னேன் அவர்கிட்ட. அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார், இப்படியெல்லாம் பைபிள் எழுதியிருக்குங்களா அப்படி. ஆமாங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சில விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து சில கூட்டு முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்தாங்க. என்ன கூட்டு முயற்சி செஞ்சு பார்த்தாங்கன்னா, ஒரு பசுமாடு எப்படி பால் கறக்குதுன்னு உட்காந்து சிந்திச்சுட்டு இருந்தாங்களாம். இந்த மாடு எப்படி பால் கறக்குது, இந்த வெறும் பசு புல்லைத்தானே திங்குது, இந்த புல்லு தின்ன மாடு பால் வெண்மை நிறமாக பால் தருது, இதை ஏன் நாம் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பில் இதை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு உட்காந்து நல்லா ஆராய்ச்சி பண்ண விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சி நிறைய மிஷினரிஸ் எல்லாம் உருவாக்கி மனுஷனுடைய இறைப்பை மாதிரியே அந்த மாடினுடைய இறைப்பை மாதிரியே கண்டுபிடிச்சி அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டமக்கு கொடுத்து வாயை கொடுத்து அதை கம்ப்யூட்டர் மாதிரி நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரிலாம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கண்டுபிடிச்சி எல்லாம் சக்ஸஸ் ஆகிற ஒரு நேரம், இப்போ நல்லா புல்லெல்லாம் பிடுங்கிட்டு வந்து நல்ல பசுமையான புல்லெல்லாம் பிடுங்கிட்டு வந்து அதை சுவிட்சை போட்டோடனே மாடு நல்லா அசை போட்டு சாப்பிட்டுச்சான். நல்லா சாப்பிட்ட உடனே நல்ல டைஜஷன் ஆச்சு. ஜீரணோடனே சாணி வேணால் நல்லா பச்சையாக சாணி வெளியில் வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து, ஏன்னா மாடு புல் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் கழித்து தான் அது என்னாகன்னு சொன்னால் அது பாலாக, அதாவது அந்தந்த சக்திகளுக்கு அது புரிகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்போ விஞ்ஞானிகள் உட்காந்து அதை அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம், எங்கே எப்படி இது பாலாக பிரியுதுன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சுவிட்சை போட்டு பாலுடைய மடிக்கு ஒரு கருவி வச்சாங்களாம். கறந்து பார்க்கும்போது பாலெல்லாம் வெறும் கருப்பாக வந்ததான், கருப்பாக வந்து துர்நாற்றமாக வெளியில் வந்ததான். எப்படா இது இவ்வளவு டெக்னிக்கலாக நாம் கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த புல்லெல்லாம் என்ன ஆச்சுன்னு சொன்னால் இப்படி டைஜஷன் ஆகி கூட அது ஏன் பால் கொடுக்க முடியல அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை சொன்னாங்களாம், பால் புல்லுலேருந்து வர்றதில்ல, பால் மாட்டு ரத்தத்திலிருந்து பிரிஞ்சு வெளியில் வருது. இதை எந்த மனுஷ சக்தியால் என்ன பண்ண முடியாது, இதை உண்டாக்க முடியாது. இந்த உலகத்துக்குள்ளே சில விஷயங்களை எந்த விஞ்ஞானத்தினாலும் எந்த ஒரு மனுஷ சார்ந்த அறிவினாலும் கண்டுபிடிக்க முடியாத சில விஷயத்தை தேவன் முடிச்சு போட்டு வச்சிருக்கிறாரு. இந்த முடிச்ச எந்த சக்தியாலும் அவுக்கவே முடியாது. ஆகவே தான் வேதத்தில் தேவன் திட்டவட்டமாய் சொல்லுகிறார். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லுகிறார், மனுஷனுடைய சிருஷ்டிப்பிலே தேவன் எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்திருக்கிறார் என்பதை இந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு சொல்லுகிறார். வாசிப்போம். லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது,
அந்த பாவ நிவர்த்திக்கென்று கொடுக்கப்படுகிற இரத்தமாக உங்களுக்காக கட்டளையிடுகிற இரத்தமாய் நான் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். ஆத்துமா நிவர்த்திக்காக கிரியை செய்கிறதும் பதில் கொடுக்கிறதும் இரத்தமே. இரத்தத்திற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள் வந்தார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஏன் இயேசுவை நான் நம்பி இருக்க வேண்டும்? இயேசுவுக்காக நாம் வாழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இந்த உலகத்திற்குள்ளே அநேக மனிதனுடைய கேள்விகள் அதுதான். இயேசுவை ஏன் நான் சார்ந்திருக்க வேண்டும்? இயேசுவின் இரத்தத்தில் இருக்கக்கூடிய வல்லமை என்ன என்பதை இன்றைக்கும் நிறைய மக்கள் அறிய முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இரத்தத்தில் தான் எல்லாம் கலந்திருக்கிறது. இரத்தத்தில் சயின்டிஃபிக்கலாக சொல்லுகிறார்கள், ரத்தம் 55% நீராகவும் மீதம் இருக்கக்கூடிய சதவிகிதம் இரத்தமாகவும் இருக்கிறது. அதில் ஹீமோகுளோபின், ஹீப்ரு வார்த்தை ஹீமோ என்று அழைக்கப்படுகிறது. அந்த இரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் சிகப்பணுக்கள் கலந்த ஒரு கூட்டுக்கலவை, ஒரு உடல் திரவம் என்று அழைக்கப்படுகிறது இந்த இரத்தம். இரத்தம் இல்லைன்னு சொன்னால் உடனே நாம் செத்து போயிடுவோம். உடனே அடுத்த செகண்டே நாம் செத்துடும். ஆகவே தான் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. எங்கேயாவது விபத்து நடந்து எந்தாவது ஒரு இடத்துல மனுஷன் விழுந்து கிடந்தானா முதல்ல அவனை எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதே இரத்தத்தை அரெஸ்ட் பண்ணுகிற முதல் ட்ரீட்மெண்ட் அவனுக்கு கொடுப்பாங்க. இரத்தம் வடிகிறதை நிறுத்துவார்கள். இரத்தத்திற்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அந்த இரத்தத்திற்குள்ளே தேவன் வைத்திருக்கிற சத்துவங்கள் அந்த மனுஷனுக்கு தேவையான எல்லா சக்திகளையும் எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்து செல்லக்கூடிய உந்து விசை இரத்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இரத்தம் கெட்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது மருத்துவம் சொல்லுகிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறபடியால் பாவ நிவர்த்திக்கென்று கொடுக்கப்படுகிற இரத்தத்தை அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கொடுப்பேன் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருந்த வாக்குத்தத்தம், வாக்குறுதிகள். இதில் ஏன் இயேசுவின் இரத்தம் ஒரு விலை உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் என்னுடைய கேள்வியே. அதற்கு முன்பதாக ஃபர்ஸ்ட் ஆபேலுடைய இரத்தம் மண்ணிலே சிந்தப்பட்டது. ஒரு சகோதரர்களுக்குள்ளே ஏற்பட்ட பகைமையின் உணர்வுகளிலே பொல்லாத பிசாசு சகோதரர்களுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியத்தை ஏற்படுத்தி அவன் முதல்ல செய்யப்படுகிற கொலையாக அந்த கொலை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்குமே நம்முடைய நீதிமன்ற சட்டங்களிலே சொல்லப்படுகிற கொலைக்கே காயின் கொலை என்று சொல்லுகிறார்கள். முதல் கொலைக்கு பேர் இன்றைக்கு சட்டத்தில் அது இடம் பெற்றிருக்கிறதாக சட்ட வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். முதல் அந்த பிளட் பூமியில் சிந்தப்பட்டது. ஆபேல் என்பவன் ஒரு பரிசுத்த தேவனுடைய மனுஷன். ஏன் அந்த இரத்தம் பூமியில் சிந்தப்பட்ட பொழுது மனுஷனுடைய பாவம் நிவர்த்தி செய்யப்படவில்லை. சகரியா என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன் இருந்தான். அவன் மக்களை குறித்து, மக்கள் செய்திருந்த தவறுகளை குறித்து அவன் சுட்டி காட்டின பொழுது அந்த மக்களோ அவனை கல்லெறிந்து கொன்ன பொழுதோ அவன் தேவனிடத்தில் ஜெபித்தான், ஆண்டவரே இந்த மக்களை பாரும், என்னை அநியாயமாய் கொன்று குவிக்கிறார்கள் என்று அவன் சொல்லும் பொழுது அந்த இரத்தம் பேசினது. ஆகவேதான் ஆபேலின் இரத்தம் முதல் சகரியாவின் இரத்தம் வரைக்கும் கர்த்தர் தன்னுடைய கணக்கில் வைத்து பேசினாரே. ஏன் இவருடைய இரத்தம் மணி குலத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யவில்லை? இவர்கள் எந்த பாவமும் செய்யவில்லையே. இயேசுவின் இரத்தத்திற்கு மட்டும் ஏன் அவ்வளவு வல்லமை உண்டு? சில இரத்தங்கள் பழி வாங்க துடிக்கும். ஆண்டவர் சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்கு உரியது. நோவாவினுடைய காலங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுடைய இரத்தத்திற்காக நான் பழி வாங்குவேன். ஏன் அந்த மனுஷனுடைய இரத்தத்திற்காக தேவன் பழி வாங்கினார்? ஒரே லீலு தான் வித்தியாசமே மாறிச்சு. இந்த பா போட்டு பழத்துக்கு போடுற லா மேலே போட்டால், இந்த லீ போட்டால் அது வஞ்சன்ஸ் லீ. இன்னொரு பள்ளிக்கு போடுற லீ போட்டு லீ போட்டால் அந்த இடத்துல சாக்ரிஃபைஸ், பலி என்கிற அந்த இடத்துல தேவன் இன்னொரு லீயை போட்டு தன்னை கொடுத்து இன்னொரு லீயை போட்டு முடிச்சார். பலிக்கு பலி தேவன் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த ரத்தத்திற்குள்ளதான் எல்லா உணர்வுகளும் உண்டாகிறது. ரத்தம், இள ரத்தம், நிறைய பேர் சொல்லுவாங்க இள ரத்தம் பயமறியாது. வாலிப வயசில் பிள்ளைகளை பார்த்தா சொல்லுவாங்க, வந்து ரத்தம் கொஞ்சம் சூடாயிருச்சாட்டு இருக்குது. ரத்தத்தை பார்த்து எல்லோரும் அப்படி தான் சொல்லுவோம். பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்துடுச்சுன்னு சொன்னால் அப்படி தான், அப்படி தலையே உலகமே அப்படி துரும்புது எல்லாம் அப்படி சுற்றி பார்த்துட்டு வந்தாலும்
ரத்தம் மட்டும் கரெக்டாக இல்லைன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சில நேரத்தில் அந்த பிபி மாதிரி படுற கஷ்டம் வேறு எதுவும் இல்லை, நான் அனுபவித்தேன். இருதயங்க சும்மா துடிக்கிற துடிப்புக்கு அளவே இருக்காது. அது துடிக்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் பிபி வந்துருச்சுன்னு வைங்க, பிளட் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ஹையாக அந்த ஹார்ட் படுற பாடு இருக்குது பார்த்துக்குங்க. இதை தூக்கி அப்படி ஓரம் வச்சிடலான்னு தோணும் நமக்கு. அவ்வளோ கஷ்டப்படும் அந்த இருதயம். அந்த அந்த ரத்தத்தை அந்த நம்ம இப்போ இந்த விரல் அசைக்கிறேன்னு சொன்னால், இப்போ ஹார்ட் பண்ணுற வேலைனால தான் அந்த விரல் அசையுது, தெரியுமா உங்களுக்கு? இந்த இருதயம் அந்த பம்ப் பண்ணி கொடுக்குற அந்த ரத்தம் தான் இதை விரிச்சு கொடுக்குது. இதை வச்சு தான் பொக்லின் கண்டுபிடிச்சாங்க, தூர் வர்ற மிஷினில் கண்டுபிடிச்சாங்க. எப்படி மனுஷனுடைய விரல் எப்படி அசையுதுன்னு உட்காந்து சிந்திச்சாங்க மனுஷன். ஸோ இந்த விரலுக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி உள்ளே போகுது, அதனால தான் இந்த விரல் எப்படி என்ன ஆகுது, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சான். அந்த இயந்திரத்துக்குள்ளே ஒரு காற்றை விட்டு அனுப்பிச்சான். அந்த காற்று போனால் அது பக்கெட்டு தூக்குது, விரல் மாதிரி சுரண்டுது, எல்லா வேலையும் பண்ணுது. ஸோ இருதயம் நமக்கு சீராக இயங்கணும். தேவன் கொடுக்க வந்து நினைத்தது இருதயத்தை அல்ல, அவர் கொடுக்க நினைத்தது இரத்தம். இந்த இரத்தத்திற்காக தேவன் தம்முடைய வார்த்தைகளை இங்கே நமக்கு வாக்குறுதிகளை கொடுத்தார். மனுஷனுடைய உயிர் போயிடுச்சுன்னு அடையாளப்படுத்தின ஒரு விஷயத்தை இங்கே யாக்கோபுடைய குமாரர்கள் ட்ரை பண்றாங்க. யோசேப்பின் மீது அன்பு கொண்டிருந்த தகப்பன் அவன் மரித்து விட்டான் என்கிற செய்தி கேட்பதற்கு முன்பதாக அவருடைய குமாரர்கள் முழுவதும் ஒரு துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். உன்னுடைய குமாரனை ஒரு துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டது. அந்த மகன் செத்து விட்டான் என்பதற்கான அடையாளத்தை தன் தகப்பன் நம்புவதற்காக யோசேப்பு போட்டு கொண்டிருந்த அங்கி முழுவதையும் ஒரு மிருகத்தை அடித்து அந்த இரத்தத்தை எடுத்து அந்த அங்கி முழுவதும் தோய்த்து கொண்டு வந்து தகப்பனிடத்தில் காட்டி கொடுக்கிறார்கள். அப்போதான் தகப்பன் அதை பார்த்து முகர்ந்து பார்த்து தன்னுடைய ஞாபகத்தில் நினைக்கிறார், ஓ உண்மையாக என் பையன் ரத்தத்தை கொடுத்துட்டான் போல இருக்கு. ஆனாலும் யோசேப்பிலே அவன் செத்திருப்பான்கிற நம்பிக்கை யாக்கோபுக்கு இருக்கவில்லை. அந்த அங்கி முழுவதும் ரத்தத்தை தோய்த்து கொண்டு வந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37-31 வசனத்தை வாசித்துருவோம். ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்தில் தோய்த்து பல வருணமான அந்த அங்கியை தகப்பனிடத்தில் கொடுத்து, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரனுடைய அங்கியோ என்று பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். ஒரு மனுஷன் செத்துட்டாங்கிறதுக்கு அடையாளப்படுத்தினார்கள். அங்கி முழுவதும் ரத்தத்தில் தோய்த்து கொண்டு போய் காண்பித்து தந்தார்கள். யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவன். யோசேப்பு எப்படியெல்லாம் பாடுகளை பட்டு அந்த மரணத்தை சந்திக்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாரோ அப்படியேதான் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்ன கஷ்டப்பட ஆரம்பித்தார். அவர் மேல ஒரு சிகப்பு அங்கிகள் போர்த்தப்பட்டது. யோவான் 19ஆம் அதிகாரத்தில் திருப்பி பாருங்க, அங்க இயேசு கிறிஸ்துவின் மேல அந்த முள் முடிகள் தலைகள் மேல வைக்கப்பட்டது. அவர் சிந்தின அந்த ரத்தம் முழுவதும் அந்த அவருடைய அங்கியின் மீது தோய்க்கப்பட்டு ஒரு சிகப்பு அங்கி அவர் மேல போர்த்தப்பட்டது. ஏன் போர்த்தப்பட்டது? இவர் சாக போகிறார், ரத்தத்தை பூரா வெளியில் எடுத்தாச்சு, இந்த மனுஷன் சாக போகிறான் என்று இயேசுவை பற்றி நையாண்டி பண்ணி அவரை இகழ்ந்தார்கள். மனுஷன் ரத்தம் வெளியில் போகுது அப்படிங்கிற அடையாளப்படுத்துகிறதற்காக அவர் மேலே அந்த அங்கிகளை போர்த்து அந்த இடத்துல ஏளனம் செய்தார்கள். நோவாவின் இடத்துல ஆண்டவர் பேசுகிற ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசித்துருவோம். ரத்தத்தோட புசிக்க வேண்டாம், உன் உயிராக இருக்கிற உங்கள் ரத்தத்திற்காக நான் பழி வாங்குவேன், சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் பழி வாங்குவேன், மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரத்தில் நான் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக தேவன் கொடுத்த ஒரு உடன்படிக்கையின் காரியம், அவனவன் சகோதரனிடத்தில் நான் பழி வாங்குவேன். ஆதாமுக்கு சகோதரர் யார்? ஆதாமின் சகோதரர்கள் ஒருவரும் பிறக்கவில்லை. அவர் சிருஷ்டிக்கப்படும் பொழுது தனியாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். அந்த ஆதாமுக்கு நிகராக ஒரு சகோதரன் சிருஷ்டிக்கப்பட்டார். அந்த சிருஷ்டிக்கப்பட்ட சகோதரனுடைய பெயர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
இந்த சகோதரன் செய்த தப்புக்காக இந்த சகோதரனுடைய சகோதரன் கைகளிலே தேவன் பழிக்கு பழி எடுக்க ஆரம்பித்தார். இது ரொம்ப கஷ்டமானதுதான், சிந்திக்கிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் கொஞ்சம் முரண்பாடான ஒரு காரியங்கள் தான். அந்த தேவனுடைய திட்டத்தில் அப்படி ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 21:12 வாசித்துருவோம். அங்கே எப்படி அந்த தண்டனையை கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு மனிதனை சாகும்படி அழித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். இப்போ இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏதேன் தோட்டத்தில் இந்த வசனத்தை பிரயோகப்படுத்தினது ஆண்டவர். ஒரு மனுஷனை சாகும்படி அடித்தவர் ஆண்டவர். ஏன் நீ உயிரோடு இருக்க மாட்ட, உன்னுடைய ஆத்துமா சாக போகிறது, உன்னுடைய ஆத்துமா முடிஞ்சு போக போகிறது என்று ஒரு மனுஷனை ஆண்டவர் அடித்தவர். அந்த மனுஷன் எப்படி ஆக வேண்டுமாம்? கொலை செய்யப்பட வேண்டும். ஏன் இயேசு கொலை செய்யப்பட வேண்டும்? நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, ஏன் அவர் கொலை செய்யணும்? ஏன் அவரை விட்டு, அவர் தெய்வம் தானே. என்று சொன்னால் அவர் ஒரு மனுஷனை அடித்திருக்கிறார். அந்த மனுஷன் பேர் ஆதாம். அந்த மனுஷனை அடித்ததுனால ஆண்டவர் சொன்னவர் அதுக்கு கீழ்ப்படிந்து அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த தண்டனைக்கு தன்னை கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுக்கிறார். லேவியராகமத்தின் புஸ்தகம் 24 அதில் அந்த யாத்திராகமம் 21:14 வரைக்கும் வாசித்திருக்கும். அதில் துணிகரமாய் கொன்று போட்டால் அவன் என்னை பலிபீடத்திலிருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்யப்பட வேண்டும். இது தேவன் கொடுத்திருக்கிற தீர்ப்பு. அப்படிங்கிற அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே சிருஷ்டிக்கப்படுகிறார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் தன் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திருவுள சித்தமாக இருந்தது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 24:17 வசனத்தை வாசித்துருவோம். ஒரு மனிதனை கொல்லுகிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஆண்டவர் இந்த மனுஷனை அவரை அடித்தார். ஆதாமுக்கு வார்த்தைகளால் அடித்தார். என்ன சொன்னார்? இந்த காரியத்தை நீ செய்தால் நீ சாகவே சாவாய். அவர் சொன்னபடியே அடிச்சிட்டாரு. அவன் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டபடியே அவர்கள் செத்து போனார்கள். எப்படி செத்து போனார்கள்? நித்தியமாய் வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து அவர்கள் செத்து போனார்கள். ஒரு குறுகிய வாழ்வுக்குள்ளே அவர்கள் வாழகிறதற்காக தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அவர்கள் வெளியில் வர ஆரம்பித்தார்கள். அவரோடு கூட இருந்தால் மட்டும்தாங்க நித்திய வாழ்க்கை. அவர்கிட்ட வெளியில் வந்துட்டுன்னு சொன்னால் அது அனித்தியமான வாழ்க்கை. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த அனித்தியமான வாழ்க்கையிலிருந்து நம்ம நித்திய வாழ்வுக்குள்ளே சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு பரிகாரம் நடந்தாக வேண்டும். இங்கே என்ன நடந்தது? மனுஷனுக்குள்ள என்ன நடந்ததுன்னா, ஒரு மரண சாதனம் ஒன்று ஆதாமுடைய வாழ்வில் இடம்பெற ஆரம்பித்தது. அந்த மரண சாதனம், சாதனம் என்றால் என்ன? ஒரு சாதனம். இந்த சாதனம் ஒரு பொருள் அல்லது ஒரு காரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்வில் இடம்பெற்றது. அதை நம்ம போக போக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக திரும்ப நம்ம லேவியராகமத்தினுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14 முடிய திரும்ப வாசித்துருவோம். மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்காக பாவ நிவர்த்தி செய்வதற்காக நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஏன் இரத்தம் பெரியது என்பதை திரும்ப உங்களிடத்தில் நான் மதியுறுத்துகிறேன். ஆத்துமத்திற்கு பாவத்திலிருந்து நிவர்த்தி செய்வதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு பரிசு அவருடைய இரத்தம், அவருடைய இரத்தம், அவருடைய இரத்தம். திரும்ப ஒரு கேள்வி எழுப்புகிறேன். ஏன் ஆபேலுடைய இரத்தம், சகரியானுடைய இரத்தம் இதற்கு ஈடாக முடியவில்லை? ஏன் இயேசுவின் இரத்தம் மட்டும் இதற்கு ஈடாக இருக்கிறது? இதுதான் என்னுடைய கேள்வியே. எல்லா மனுஷனுடைய ரத்தமும் மனுஷன் ரத்தம் கொடுத்துட்டாலே அதுக்கு ஈக்குவல் ஆகிடும்ல.
மனுஷன் உயிருக்கு பயங்கர வேல்யூ இருக்கு, நம்முடைய ரத்தத்திற்கு பயங்கர வேல்யூ இருக்கு. அந்த ரத்தம் பேசிக்கிட்டே இருக்கும், ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஆபேலுடைய ரத்தம் பூமியில் சிந்தப்படும் பொழுது அந்த ரத்தம் பேசினது. அவனுடைய அந்த ரத்தத்தின் சத்தம் பரலோகத்துக்கு எட்டினது. அந்த சத்தம் காயினால் கேட்க முடியல, கூட இருக்கிறவருடைய அப்பம்மா ஆதா வியாபாரால் கேட்க முடியல. ஆனால் ரத்தம் பேசின விஷயம் பரலோகத்திற்கு எட்டினது. உங்கள் ரத்தம், நீங்கள் வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிறீங்கள, உங்கள் வீட்டில் உட்காந்து தனியாக ஜெபிக்கிறீங்க, மனசில் ஜெபிக்கிறீங்க, போகும்போது ஜெபிக்கிறீங்க, உட்கார்ந்து இருக்கும்போது ஜெபிக்கிறீங்க. உங்கள் ரத்தத்தில் பேசுகிற விஷயம் பரலோகத்துக்கு கேட்கிறதே. எப்படி? உங்கள் ரத்தத்திற்கு அந்த வல்லமை உண்டு, ரத்தத்துக்கு அந்த ஜீவன் இருக்கிறது. அந்த ரத்தத்துக்கும் இயேசுவின் ரத்தத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. பரலோகத்திற்கும் உங்கள் ரத்தத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. அதனால தான் நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ, என்ன யோசிக்கிறீங்களோ, அது நம்ம வாழ்க்கையில் நடப்பதாய் மாறுகிறது. ஆத்துமத்திற்காய் நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இதுதான் தேவன் கொடுத்திருக்கிற தீர்ப்பு. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த மக்கள் எல்லாரும் செய்யப்பட்ட பாவத்திற்கு ஒரு நிழல். பழைய ஏற்பாடு முழுவதும் உங்களுக்கு ஒரு ஷேடோ ஹிஸ்ட்ரி, பட் இந்த ரியாலிட்டி ஹிஸ்ட்ரி இஸ் இந்த நியூ டெஸ்ட்மெண்ட். இது எல்லாமே இதனுடைய நிழல் முழுவதும் நிஜமாக்கப்பட்டது எல்லாமே புதிய ஏற்பாடு. ஆசரிப்பு கூடாரத்தின் முகப்பு வாயிலிருந்து மனுஷன் செய்த பாவ தோஷங்களுக்கு மிருகத்தினுடைய ரத்தங்கள் கொடுக்கப்பட்டு பாவ நிவர்த்தி செய்யப்படுவதாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இதை குறித்து எபிரேயன் ஆகியோன் 9ஆம் அதிகாரத்தில் சில விஷயங்களை பேசுகிறார். அதை நாம் பேசும்பொழுதுதான் இந்த இயேசுவின் ரத்தம் ஏன் உயர்ந்தது என்பது நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஃபஸ்ட்டு பலியிலேயே அவர்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன என்பது அவர்களுக்கு தெரியாத ஒரு சூழலில்தான் இவர்கள் என்ன பண்ணாருங்கன்னா, இந்த இரத்தத்தை எடுத்து அந்த மக்களுடைய பாவ காரியங்களுக்காக கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு குறிப்பிட்ட காலம் வர வரைக்கும் ஆண்டவர் அதை குறித்ததான ரகசியங்கள் வெளிப்படுத்தவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இங்கே அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்களுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளே அல்லாமல் வேற இல்லை. அது எல்லாம் ஒரு சடங்காச்சாரங்களுக்காக, ஒரு மன திருப்திக்காக கொடுக்கப்பட்ட பலிகளாய் பழைய ஏற்பாட்டின் காலம் இருந்தது. இன்றைக்கும் நிறைய பேர் கிறிஸ்துவை அறிந்தவர்களும் சரி அறியாதவர்களும் சரி தாங்கள் செய்துவிட்ட தப்புகளுக்காக ஒரு ஆட்டை எடுத்து கொண்டு வந்து ரத்தத்தை கொடுத்து தங்களுடைய குலதெய்வங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அவங்க நினச்சிக்கிறாங்க தங்களுடைய பாவக்கிரயம் எல்லாம் முடிந்தது என்று நம்புகிறார்கள். அது கண்டிப்பாக அன்றைக்கு இருந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படி ஆசாரியர்கள் கொடுத்த ரத்தத்திற்கே அது இல்லை என்று வேதம் சொல்லும் பொழுது, இப்போ கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஆடுகளின் ரத்தம் மாத்திரம் எப்படி நம்முடைய பூர்வீக ஜென்ம பாவங்களை அதை மன்னிக்கக்கூடும்? மன்னிப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அது ஒரு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சடங்குகள் அல்லாமல் வேறொன்றும் இல்லை. ஆனால் கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியை வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தினம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அமைங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஆசாரியன் தன் கைகளில் ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் ஒரே ஒரு முறை தான் போக முடியும். வருஷத்தில் 365 நாள் ஒரு நாள் நியமனம் பண்ணுவாங்க. அந்த 1 டே மாத்திரம்தான் அவர் உள்ளே போயிட்டு வெளியில் வந்து அந்த சுத்திகரிப்பு உண்டாக்க முடியும். நினைச்சபடியெல்லாம் உள்ளே போயிட்டு எல்லாம் வர முடியாது. அப்படி உள்ளே போனாங்கன்னா ஒருவேளை பாவம் செஞ்சுக்கிட்டு ஆசாரியன் உள்ளே போனான்னா ஆசாரியனும் செத்து போயிடுவார். பரிசுத்தம் இல்லாத எந்த மனுஷனும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. இது எதை காட்டுகிறது? இது பரலோகத்தின் அமைப்பை காட்டுகிறது. ஒரு தேவாலயத்தை கட்டும்படியாக கர்த்தர் காண்பித்து தந்தாரே, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படியாக தேவன் காண்பித்து தந்தாரே, மோசேக்கு மாதிரிகளை கற்று தந்தாரே, அதெல்லாம் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க?
பரலோக அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதே அமைப்பு தான் பூமியில் அம்சுக்கு தந்து காண்பித்து தந்தார். அங்கே எத்தனை வாசஸ்தலங்கள், எத்தனை வாசல்கள் இருந்ததோ அதே வாசல்கள் தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியை அம்சு தந்தார். அவருடைய இருக்கைகள், அவருடைய இடம் எப்படி இருக்கிறதோ அந்த இடத்தின் மாதிரி தான் இந்த டேபர்னேக்கிள் என்று அழைக்கப்படுகிற ஆசரிப்பு கூடாரம். ஆனால் மனுஷனால் கைவேலையினால் செய்யப்பட்ட இந்த ஸ்தலத்திற்குள்ளே ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வருவான். ஆனால் இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தத்திற்கு வல்லமை என்ன வல்லமை அப்படிங்கிறதான் இங்கே ரொம்ப கீ பாயிண்டாக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த கீழே வசனங்களை கூட நான் வாசித்து நான் அங்கே போக விரும்புகிறேன். சாம்பலும் சரீர சுத்தியாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய இரத்தம் செய்வதற்கு இங்கதான் பாயிண்டே இருக்கு. ஏன் ஆபேலின் ரத்தம் சகரியாவின் ரத்தம் நமக்கு போதுமான பலியா இல்லைன்னு சொன்னா, ஏன் மிருக ரத்தம் அல்லது வேறு எந்த ரத்தமும் இதுக்கு ஈக்குவலண்டா இல்லாத போனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஒரு விசேஷித்த விதமான காரியம் என்னன்னா, நித்திய ஆவி உடையவராய் அவர் இருந்தார். அந்த நித்திய ஆவி அப்படி என்பது என்றைக்கும் அழியாத ஆவி உடையவருடைய ரத்தம். இந்த ரத்தம் ஆபேலுக்கும் கிடையாது, சகரியாவுக்கும் கிடையாது, நாம் கொடுக்குற ஆட்டுக்கும் கிடையாது, காளைக்கும் கிடையாது, புறாவுக்கும் கிடையாது. இந்த நிலையான நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக, இங்கே எல்லாரும் கைகளால் செய்யப்பட்ட அந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த நித்திய ஆவியில் அவர் சிந்தின அந்த ரத்தத்தை எடுத்துட்டு எங்கே பண்ணார் தெரியுமா? 23வது வசனத்தை வாசித்துருவோம். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே இருந்தது, பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அப்போ ஆண்டவருடைய ரத்தம் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்று மனுஷனுடைய கைவேலையினால் செய்யப்பட்ட கோயிலுக்குள்ள அந்த ரத்தம் போகாம அந்த ரத்தத்தை அவர் எங்க எடுத்துட்டு போனாராம்? பரலோகத்திற்கு எடுத்துட்டு போனார். அங்க எடுத்துட்டு போய் மனுஷனுக்கு நித்திய மீட்பை ஏற்படுத்தினார். ஆகவேதான் எந்த மனுஷனுடைய ரத்தத்திற்கும் அந்த வல்லமை இல்லை, இயேசுவின் ரத்தத்திற்கு மட்டும் அந்த வல்லமை இருந்தது. காரணம், அவர் நித்திய ஜீவனை உடையவராயிருந்தார். ஜீவன் என்பது லைஃப். என்ன அந்த ஜீவன்? அந்த இரத்தம் மரணத்தை காணாத சரீரத்தை உடைய ரத்தம். அது இந்த மனுஷ ரத்தத்தை போல அல்ல. ஆதாமுக்கு கொடுத்த ரத்தம் வேற, ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ரத்தம் வேற. அது ரத்தமாக இருக்குதாலே நமக்கு தெரியாது. ஆனால் சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லைன்னு சொல்றாங்க. அவங்களுக்குள்ள ஓடுகிற விஷயம் என்ன என்பது நமக்கு தெரியல. ஆனால் அவர்கள் என்றைக்கும் சாகவே சாகிறது இல்லை. இதுதான் பிசாசு சொன்ன உண்மை. எப்பவுமே நீங்க சாக மாட்டீங்க, தேவர்களைப் போல இருப்பீங்க அப்படின்னு ஒரு 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 காரியத்தை பேசிச்சு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இவங்க இப்படியே பாவம் செய்துக்கிட்டு நம்மை போலவே நித்தியமாய் வாழ்ந்து விடாதபடிக்கு ஜீவ விருட்சத்திற்கு போகிற வழியை தேவன் கேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணார், துரத்தி விட்டார், வெளியில் போங்கடார். அப்போ ஆண்டவர் சொன்னார், என்னாகமத்தில் லேவியராகமத்தில், ஆத்துமத்திற்காய் பாவ நிவர்த்தி செய்ய ரத்தம் நான் கொடுப்பேன்னாரு. அதற்காகத்தான் இயேசுவின் ரத்தத்திற்கு தேவன் சந்தர்ப்பத்தை தந்தார். இந்த மனு குலத்திற்காக அவர் சிந்தும்படியான அந்த ரத்தத்தை இந்த பூமியிலே நமக்காக, நாம் எல்லாரும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திற்குள்ள ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இந்த இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாருங்கிற கீழுள்ள வசனங்கள் முழுவதும் சொல்லுகிறது. 24 வாசித்துருங்க. இப்ப பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளாலே சுத்திகரி. இது சாயல், அதான் சொன்ன நிழல் சொன்னேன். ஆசரிப்பு கூடாரம் என்பது
ஒரு சாயல். எதனுடைய சாயல்? பரலோகத்தின் சாயல். இந்த சாயலில் முதலாம் உடன்படிக்கையில் பிழை இருந்தது என்று எபிரேயராக்கியோன் சொல்கிறார். அந்த பிழை இரண்டாம் உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து நிவர்த்தி செய்கிறார். அதனால தான் அவர் நம்ம அந்த கிருபாதார பலியாக இயேசுவின் ரத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டது. இந்த ரத்தத்தை தான் நம்ம மறக்கக்கூடாதுன்றார் ஆண்டவர். நமக்கு கொடுத்துருக்கிற உடன்படிக்கையின் சாக்கிரமந்தில் ஏன் நம் ஞானஸ்நானம் எடுத்து இந்த பந்திக்கு நாம் வரணும்னு சொன்னால், இந்த ரத்தம் தான் என்றைக்கும் அழியாத ரத்தமுடையவராக அவர் இருக்கிறதுனால அதை நீ நினைச்சுப்பார். உனக்காக என் ரத்தத்தை தந்திருக்கேன், உங்களை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த ரத்தத்தை நான் சிந்தி இருக்கிறேன், என்னுடைய சரீரம் அதிலிருந்து கிழிக்கப்பட்டு அந்த பரிசுத்த ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, இதை நீங்கள் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி நமக்காக இந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி தந்தார். அப்போ எந்த ரத்தமும் நம்மளுடைய பாவ மரண சாதனம் என்று சொன்னோம் இல்லையா, மரணத்தின் சாதனம், மரணத்திற்கான சாதனம் என்னவாகுதுன்னா பாவம். அந்த பாவம் தான் மரணத்திற்கு சாதனமாய் மாறினது. பாவத்தின் பாவம் எங்கே இருந்ததோ அந்த பாவத்தை சாதனம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கர்த்தரே இங்கே இறங்கி வர ஆரம்பிக்கிறார். இங்கே அந்த எபிரேயர் 15ஆம் அதிகாரம் அந்த 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிங்கம்மா. அவர் மரணம் அடைந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அடைந்து கொள்வதற்காக. இப்ப பாருங்க, ஏன் அவர் சாகணுங்கிறதுக்கான பதிலை இங்க சொல்லுகிறார். முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஏனென்றால் எங்கே சாசனமா சாதனமா? உங்க பைபிளில் சாசனம் இருக்கு, என் இருக்கக்கூடிய பழைய பைபிளில் மரண சாதனம் இருக்கு. சாதனம் சாசனம். சரி, ஓகே. அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் அதற்கு பலனில்லையே. அந்தபடி முதலாம் உடன்படிக்கை ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. ரைட். அப்போ பாவம் இருக்கிற இந்த இடத்துல பாவத்துக்கான பரிகாரம் முற்று பெறவில்லை. அந்த மரண சாசனத்தை எழுதினவர் தேவன் தான் எழுதினார். எவன் பாவம் செய்கிறானோ அவன் ஆத்துமா சாகும் என்கிற சாசனத்தை எழுதுகிறார். உயில், சாசனம் என்பது உயில், இங்கே சாதனம் என்பது பாவம். இந்த ரெண்டையும் கலந்த விஷயத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே பிறக்கும் பொழுது அவர் மனுஷ சாயலாய் பிறந்தார். பிறந்த அந்த இயேசுவுக்குள்ள எதை கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா, சொல்லப்படுகிற பாவத்தை கொண்டு போய் அவர் மேலே வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்கன்னா, இந்த சாசனத்தை எழுதினதே அவர் தான். ஏன் நிறுத்தப்படுகிறார்? அவர் தான் சொன்னார், நீ பாவம் செஞ்சதுனால உன்னை அடிச்சிருவேன்னாரு. அவர் சொன்னார். சொன்னபடியே ஆதாம் ஏவாள் அடிச்சுவிட்டார். அடிக்கப்பட்ட அந்த இடத்துல அந்த சாசனத்தை அவர் எழுதினார். சாசனத்தை எழுதினவரே இப்போ வந்திருக்கிறார். அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கிட்டார். நான் தான் இதை சொன்னேன், நான் தான் இதை நான் செஞ்சிட்டேன், இப்போ நானே அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்துருவோம். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ வாதிக்கப்பட்டு நாம ஏதோ பாவம் புண்ணியம் என்ன அடிச்சு கிடக்கிறாரே நாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்முடைய மீறுதலை நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எபிரேயர் 13:12 வாசித்துருங்க, கையோட முடிச்சிருப்போம். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்திற்கு இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே
ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். 1 யோவான் 1:7 வாசிங்க. இந்த இயேசுவின் இரத்தம் என்ன வல்லமை உடையது என்பதை இங்கே சொல்லப்படுகிறது. வாசித்துருவோம். ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏன் சுத்திகரிக்கும்? அவருடைய இரத்தத்திற்கு நித்திய ஆவி உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அது என்றைக்கும் அழிக்க முடியாத அந்த உயிருள்ள இரத்தம் நமக்கு அடமானமாய் வைக்கப்பட்டிருந்த அந்த உயிரை திரும்ப வெளியில் எடுத்துட்டு வந்தது. அவர் பாதாளத்துக்கு போய் என்னது, அவர் அடமானம் வைக்கப்பட்டதுங்க. ஆதாமினுடைய உயிர் அடமானம் வைக்கப்பட்டது. அதை மீட்டெடுப்பதற்கு இயேசுவின் இரத்தம் விலைக்கிரயமாய் கொடுக்கப்பட்டது. அந்த இரத்தம் தான் இன்னைக்கு மனு குலத்திற்கு சுவிசேஷமாய் சொல்லப்படுகிறது. எல்லா மனுஷனுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இயேசுவின் இரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இயேசுவின் இரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? காரணம் என்ன? அவருடைய இரத்தத்திற்கு என்ன இருக்கிறது? நித்திய ஆவி இருக்கிறது. நித்திய ஆவி என்பது அழிக்க முடியாது. அதனால தான் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திற்குள் வைக்கப்பட்ட 3ஆம் நாளிலே மரணம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அவர் ஜீவனோடு எழுந்தார். அந்த கிருபையை தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தார். இதை விசுவாசிப்பது தாங்க விசுவாசம். இதை நம்புகிறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இது எந்த ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், மனுஷ ரத்தம், வேறு எவன் எந்த ரத்தம் கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது. காரணம், எல்லா ரத்தமும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்திருக்கிறது. ஒரே ஒரு இரத்தத்துக்குத்தான் மகிமை இருந்தது. அந்த இரத்தம் நித்திய ஆவி உடையதாக, நித்திய ஜீவன் உடையதாக, அந்த இரத்தத்துக்கு நம்புகிறவர்களுக்கு மன்னிப்புண்டாகத்தக்கதாக, எல்லா பாவ தோஷங்களையும் கழுவ அதற்கு வல்லமை இருக்குது என்று நம்புகிற அந்த இரத்தம் தான் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறது. உங்கள் இரத்தத்தோடு அந்த இரத்தம் இன்றைக்கு கலந்து விட்டால் உங்கள் இரத்தம் அவரோடு கூட தினந்தோறும் பேசும். எழுந்து நிற்போமா? தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். இயேசுவின் இரத்தம் ஜெயமாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயமாக. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. எந்த இரத்தத்திற்கும் அந்த வல்லமை இல்லை. நித்திய ஆவி உடைய இயேசுவின் இரத்தத்திற்கு மட்டுமே அந்த வல்லமை இருந்தது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல இயேசுவின் இரத்தத்திற்காக நன்றி சொல்லுங்கம்மா. அந்த இரத்தம் தான் இன்னைக்கு பிசாசு ஜெயிக்க முடியாமல் மாறிச்சு. ஏன்னு சொன்னால் பிசாசும் பாவம்